ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன vlogனா என்ன வீடியோ சொன்னால் ஆக்சுவலி நான் பெங்களூர் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ அவ்வளோதான். ஆக்சுவலி நாங்கள் போகும்போது வீட்டில் ஒன்றும் சாப்பிடல. ஸோ அதுக்காக போகும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு போகும்போதே நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ஹோட்டலுக்கு போனால் நான் வாங்குறது அங்கே மேங்களூர் ஸ்டைல் மசாலா தோசை தான். நான் வேறு எல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு தோன்றது ஒரு டீ அப்புறம் மசாலா தோசை தான். அதுக்குள்ளே அந்த பொட்டேட்டோ ஒரு கிரேவி ஒன்று பொட்டேட்டோ மசாலா வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா. அப்புறம் அந்த தேங்காய் சட்னி, சாம்பார் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து டிப் பண்ணி சாப்பிட வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் மசாலா தோசை தான் வந்து வாங்குவேன். எங்கே போனாலும் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, யார் கேட்டாலும் அதுதான் ஃபஸ்ட்டு தோணும். எப்படின்னா எனக்கு அது பிடிக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பஸ் வந்துருச்சு. நாங்கள் பஸ்க்குள்ளே போயிட்டோம். இதுதான் எங்கள் பஸ். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து லாஸ்ட் சீட்டு தான் கிடச்சிது. ஸோ பஸ்ஸில் நைட்டு போகும்போது பசிக்குமல்ல, அப்போது நான் இந்த ஷாவிகே இந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அது வந்து சாப்பிட்டேன். நைட் வந்து அப்புறம் நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது நாங்கள் உட்காந்த பஸ்ஸு டைம் வந்து 7:30. அங்கே வந்து ரீச் ஆன டைம் வந்து எவ்வளோ சொன்னால் 3:30. அப்புறம் வந்து நாங்கள் ரூம் பண்ணி அப்புறம் மார்னிங் வந்து அங்கேயே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கிக்கிட்டோம். அது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆக்சுவலி அங்கே வந்து இந்த போண்டா இருந்துச்சு. அப்புறம் இங்கே மேங்களூர் பன்ஸ் இருந்துச்சு. பன்ஸ் வந்து எனக்கு ஒரு அட்ராக்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் பன்ஸு. பட் அங்கே பார்த்தது எனக்கு ஒரு அட்ராக்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு பன்ஸ் அண்ட் அம்மாவுக்கு போண்டா வாங்கிட்டோம். அதுவும் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போனோம். எங்கள் பெங்களூரில் என்ன வேலை இருக்குது அது பண்ண போனோம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போகும்போது பானிபூரி, அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன வேணுமோ பானிபூரி வேணும்னா பானிபூரி, அப்புறம் 20 rupees ஐட்டம்ஸ் லைக் என்ன சொன்னால் டிஃபின் ஐட்டம்ஸ் 20 rupeesக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் லஞ்சு 50 rupeesக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ ஃபுட், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். எங்கேனா அந்த ஹைகோர்ட் கீழே ஒரு ரோடு போகும், அந்த பார் கவுன்சில்கிட்ட. அந்த ரோடில் போனால் இதெல்லாம் பார்க்கல. எனக்கு வந்து அது ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கோட் வாங்க போயிட்டு எனக்கு வந்து அட்வொகேட் கோட் வேணும் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து கோட் செலக்ட் பண்ண வந்திருக்கேன். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து பேக்கரிக்கு வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வந்து அது என்ன ஸ்வீட் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் வாங்கலை. பட் எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது. பட் இப்போது கொஞ்சம் பிடிச்சது என்னென்னா கொஞ்சம் கேக், அவ்வளோதான். க்ரீம் கேக் அவ்வளோதான். அது கொஞ்சம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ரொம்ப சாப்பிட மாட்டேன். அப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட்டேன்னா பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, அவ்வளோதான். வெஜ் பிரியாணி. இது நான்வெஜ் இல்லை, ஆக்சுவலி அது வெஜ் பிரியாணி. ரைத்தா இருந்தால் என்ன வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளோ பிடிக்கும் எல்லோருக்கும். ரைத்தா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன்னா அதுவே ரொம்ப வச்சுட்டு சாப்பிடுவேன். அப்புறம் வந்து அங்கே பார்த்தேன் நைட் வந்து சின்ன கடை, அங்கே டீ காஃபி எல்லாம் கிடைக்கும். லைக் ஜூஸ், இந்த கேக்கு, பப்ஸு எல்லாம் கிடைக்கும். நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் வாங்கினேன். எனக்கு ஆல்ரெடி ஸ்டமக் ஃபுல்லாகி இருந்துச்சு. பட் அந்த கேக் இருந்துச்சு, அதை பார்க்கும்போதே எனக்கு வாயில் தண்ணி வந்துச்சுப்பா. எதுக்கு வேண்டாம் சொல்லி நான் வாங்கலை. அப்புறம் இந்த டீ கடை ஹைலைட்டாக காட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க டீ போடுற ஸ்டைலு காட்டலான்னு பார்க்கும்போது இந்த ஒரு அண்ணன் வந்துட்டாங்க. எனக்கு அப்போது வீடியோ பண்ண ஆகலை. அப்புறம் நாங்கள் எகெயின் மார்னிங் வந்து பெங்களூர் போனோம். பெங்களூர் போனதும் அங்கே வந்து
அதான் நான் சொன்னேன்ல பார் கவுன்சில் கிட்ட ரொம்ப அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் ரொம்ப கடை இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த இட்லி இட்லி சட்னி வந்து இதுக்கு எவ்வளோன்னா 20 ருபீஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே ஹோட்டலில் பாருங்கள், இது வந்து லஞ்சு. எனக்கு ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்புறம் அப்பளம். நெக்ஸ்ட்டு வந்து அதே பார் கவுன்சில்கிட்ட நாங்கள் வந்து சாப்பிட்டது இங்கே பரோட்டா, எனக்கு சிக்கன் கிரேவி, அம்மாவுக்கு வந்து சிக்கன் குழம்பு. எனக்கு இந்த சைட் டிஷ் இந்த இதெல்லாம் வேணுமே, இந்த லெமன், அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் வரல. அப்புறம் அம்மாவுக்கு வந்து மட்டன் போட்டி